ஹயால் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கொஞ்சம் பிஞ்சு வாழைத்தண்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நார் நிறையா வராது, கொஞ்சம் அரியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கூட வந்துட்டு நான் மோர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பெயினான தண்ணியில் நீங்கள் வச்சிங்கனாலோ இல்லை அப்படியே அரிஞ்சு வெளியில் வச்சிங்கனாலோ வாழைத்தண்டு வந்து கருப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி நூல் மாதிரி வரும். இதுதான் அந்த வாழைத்தண்டு நார். அதுக்கு விரலால் சுற்றி நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ இது எங்கள் அம்மா தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டு எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் தண்ணியில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்துட்டு லைட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது நல்லா வந்துட்டு வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கையில் எடுத்து கிளி பார்த்தீங்கனாலே வந்து 2ஆக உடையும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வேக வைங்க. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சம்மர் டைமில் நீர்க்காயெல்லாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.